ஹாப்பி சாபத். இந்த வாரமும் நம்ம ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியில் எதை குறித்து பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, இது எனக்கு தமிழில் பிபிடி ரெடி பண்ண முடியல. நான் தமிழில் தான் எடுக்க போகிறேன். ஆனால் அது மட்டும் ஆங்கிலத்தில் வரும். 1 soul per day, அதாவது நம்மளுடைய ஊழியத்தை குறித்து, ஊழியத்தின் துவக்கத்தை குறித்து அம்மையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னும் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஊழியத்தை எப்படி செய்கிறது பாஸ்டர், ஊழியத்தை எப்படி தான் செய்கிறது பாஸ்டர். நம்ம அடிக்கடி என்ன பண்ணுறோம், இந்த கேள்விகளை பாஸ்டர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். பாஸ்டரும் நமக்கு விதவிதமாக சொல்லித்தராங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா, அதை அடுத்த லெவலுக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறோம், எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறோம். நமக்குள்ளே சில தயக்கம், சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதை எடுக்கிறதுக்கான ஒரு காரணமும் இருந்தது. ஏன்னா போன வாரத்தில் நான் ஒரு மேடமோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவங்க இருக்கிற இடம் வேறு. ஒரு நாள் இரவு பேசும்போது தான் தெரிஞ்சுது, அவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் ஒரு அன்புக்காக, உண்மையான அன்புக்காக ஏங்கி போயிருக்காங்க அப்படின்ற விஷயம். அப்போ அவங்கள்ட்ட தொடர்ந்து பேசும்போது, நம்மளை குறித்து, நம்மளோட ஆண்டவரை குறித்து, இந்த விஷயங்களை குறித்து பேசும்போது நீங்கள் நம்பவே மாட்டீங்க. 9 மணிக்கு மேலே பேசுகிறேன், அவங்க ஃபோனே வைக்க விடலை. பேசுங்க, இன்னும் அவ்வளோ தூரம் கேட்குறாங்க. அப்போ தான் தெரிய வந்தது, நமக்கு தெரியலை யார் யாரெல்லாம் இந்த அன்புக்காகவோ இல்லை உண்மையான ஒரு சமாதானத்துக்காகவோ ஏங்கிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆண்டவர் நம்ம முன்னாடி ஆத்துமாக்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், கடந்து போயிடுறோம். அப்போ அவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. அப்போது இதை குறித்து அம்மையார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய எழுதியிருக்காங்க. டைட்டில் பார்த்துருப்பீங்க, 1 soul per day, தினமும் ஒரு ஆத்துமாவுக்காவது நம்ம என்ன பண்ணணும், அந்த சத்தியத்தை குறித்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஆத்துமாவுக்கு என்ன மதிப்பு இருக்குது, எதுக்காக அந்த ஒரு ஆத்துமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆத்துமாவுக்கான மதிப்பு என்ன அப்படின்னா, மார்க் 8:36 யாராவது வாசிக்க முடியுமா? இதில் சொல்கிறார் ஆண்டவர், என்னது, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் எதை இழந்து போயிட்டா, தன்னுடைய ஜீவனை இழந்து போயிட்டா அவனுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லி வரும்போது இங்கே அவனோட மனசு, அவனோட சிந்தை அதெல்லாம் கெட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அவன் இந்த உலகத்தையே அவனுக்கு கீழே வச்சுருந்தாலும் அதனால் என்ன கிடையாது, அவனுக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு நித்திய வாழ்வு அப்படின்ற ஒரு விஷயம் அவன்கிட்டேருந்து இல்லாமலே போயிடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை குறித்து டெஸ்டிமனிஸ் ஃபார் த சர்ச்சில் அம்மையார் எழுதுகிறாங்க, ஒரு ஆத்மாவுடைய மதிப்பு என்னென்னா, அந்த ஒரு ஆத்மாவுக்கு முன்னாடி மொத்த உலகத்தையும் வச்சாலும் மொத்த உலகமும் மதிப்பு இல்லாமல் போயிடுமா, முக்கியம் இல்லாமல் போயிடுமா. ஏன் அப்படின்னா, அதையும் குறித்து பைபிளில் சொல்லியிருக்குது. லூக்கா 15:7 என்ன அப்படின்னா, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகம் என்ன பண்ணுதான், சந்தோஷப்படுதான். அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல மனம் திரும்புறதுக்காக ஒரு பாவி, ஒரு ஆத்மா என்ன பண்ணுது, காத்துக்கிட்டு இருக்குது. அந்த பாவியை ஆண்டவர், பாவின்னு சொல்ல வேணாம், அந்த ஆத்மா ஆண்டவர் நம்ம கண்ணில் காமிக்கிறார் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணுமா, அவங்களுக்கு அந்த அன்பை, அந்த சத்தியத்தை கண்டிப்பாக என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் சொல்கிறாங்க. சரி, எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது, நமக்கான ஒரே முன்மாதிரி யார் தான், ஏசப்பா தான். அவர் இந்த உலகத்தில் வந்திருந்தப்போ எப்படியெல்லாம் அவர் ஊழியம் பண்ணார் அப்படின்றது, கிரைஸ்ட் மெத்தட் அலோன், அவரோட ஊழிய முறை மட்டும்தானே தவிர வேறு எந்த ஒரு ஊழிய முறையும் நாம் என்ன பண்ண வேண்டாம், பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங்கில் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆத்மாவை சந்திக்கணும்னு சொல்லி வரும்போது நம்ம ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்றத படிச்சுட்டு நம்ம அதை செய்யும்போது நமக்கு முழு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆண்டவர் எங்கேயுமே ஒரு பெரிய பெரிய கூட்டத்தில் பேசணும்னு ஆசைப்பட்டாரா, ஒரு 100 பேர் 1000 பேர் இல்லைப்பா, வெயிட் பண்ணுங்கப்பா, இன்னும் ஒரு 100 பேர் வரட்டும், அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு எங்கேயாவது நம்ம பார்க்குறோமா, இல்லவே இல்லை. அவர் எந்த இடத்துலையும் கூட்டம் கூடின பிறகு தான் நான் பேசுவேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலை, அவர் காத்துக்கிட்டு இருக்கவே இல்லை. அவருடைய மோஸ்ட் ஆஃப் த ஊழியம் அவருடைய ஊழியமே எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னாக்கா 1 to 1 தான் இருந்தது. நிறைய இடங்களில் அவர் அந்த ஒரு ஆத்மா, அவருக்கு தெரியும் இந்த ஆத்மா எவ்வளோ தூரம் ஒரு நஞ்சு போயிருக்குது, ரொம்ப ஒரு மனசளவில் அடிபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஆத்மாவெல்லாம் அவர் போய் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அவர் எப்படி மக்களுக்கு அந்த அனுதாபத்தை காமிச்சார், எப்படி அவர் வாயில் எப்போவுமே என்ன தான் வந்துதான்,
நல்ல வார்த்தைகள், மற்றவங்களுக்கு வந்து ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் வந்ததோ, அதே போல தான் வந்து என்ன பண்ணணும், நாமளும் இருக்கணுன்றாங்க. காஸ்பல் ஒர்க்கர்ஸில் வந்து எழுதுகிறாங்க, நமது இரட்சகர் நோயாளிகளை சுகப்படுத்தவும், அழுகிறவர்களை ஆறுதல் படுத்தவும், துயரப்படுகிறவர்களை மென்மைப்படுத்தவும், அமைதி இழந்தோருக்கு சமாதானத்தை கூறவும் வீடு வீடாக சென்றான்ட்டு. இந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு யோசனை வந்தது, நம்மளும் ஒரு 3 மாதம் முன்னாடி இது படித்தோம், ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட். இதே விஷயத்தை குறித்து படித்தோம் இல்லையா? ஆண்டவர் வந்து அவர் வந்து நுழையாத வீடுகளே கிடையாது. ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போனார். ஒவ்வொரு வீட்லேயும் அங்கே இருந்த அந்த ஆத்துமாக்களை வந்து அவர் சந்தித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒருவேளை நம்ம இங்கேருந்து பஸ் ஏறி இன்னொரு இடத்துக்கு போய் ஊழியம் பண்ணலான்லாம் யோசிக்கிறோமே, நம்மளை சுற்றி இருக்கிற வீடுகளில் இன்னும் எத்தனை வீடுகளுக்குள்ளே நம்ம கால் வச்சுருக்குறோம்? அங்கே போகணுன்றாங்க. நமக்கு எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, அண்டை வீட்டில் முதல்ல என்ன பண்ணணுமா, நம்ம உள்ளே நுழையணும், அவங்களோட பேசணும், அவங்கள்ட்ட அந்த அனுதாபத்தை காமிக்கணும். அவங்களோட சிலர் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரிலக்டண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது எடுத்த உடனே நம்மக்கிட்ட பேசிட மாட்டாங்க. நம்மளும் எடுத்த உடனே போய் ஆண்டவர் தான் உலக ரட்சகர், அவரை நம்புங்கன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லாதீங்கன்றாங்க. அம்மையாரே அதை சொல்கிறாங்க, அப்படி பண்ணாதீங்க, அவர் அப்படி பண்ணவே இல்லை. முதல்ல என்ன பண்ணணும், அவங்களோட நம்ம பேசணும். அவங்களோட ஆண்டவர் எந்த ஒரு இடத்துலையுமே போன உடனே அவரை பற்றி இது பண்ணவே இல்லை. அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்கள குணப்படுத்தினார். அவங்க துக்கமாக இருந்தாங்களா, அவங்களுக்கு ஆறுதல் படுத்தினார். இதெல்லாம் முடித்த பிறகு அவர் மேலே அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்த பிறகு தான் என்னை ஃபாலோ பண்ணுன்னே சொன்னார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன பண்ணலை, அதை சொல்லலை. அப்போ நம்மளும் வந்து அதே மாதிரி தான் செய்யணும் அப்படின்றாரு. அவருடைய மெத்தட் எப்படி இருந்தது, அவருடைய ஊழிய முறைமை எப்படி இருந்தது நம்ம பார்க்குறோம். கிணற்று அருகே இருந்த அந்த சமாரிய ஸ்திரீக்கு அவர் ஊழியம் பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறோம். நிக்கோதேமு எப்போ வந்தார்? நிக்கோதேமு இரவு நேரத்தில் வந்தார், அவருக்கு ஒரு ஊழியத்தை பண்ணினார். அதே மாதிரி சகேயு எங்கே இருந்தான்? மரத்து மேலே இருந்த சகேயு. அப்போ அவருடைய ஊழிய முறைமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பர்சனலாக இருந்தது. ஒரு ஆத்மா அப்படின்ட்டு எம்பத்தட்டிக் அப்படின்றாங்க, ஒரு பச்சாதாபத்தோட ஒரு அனுதாபத்தோடு வந்து அவர் என்ன பண்ணார், அவர்களை வந்து அணுகுனார் அப்படின்றாரு. எல்லாத்தையோட முக்கியமாக ட்ரஸ்ட் பில்டிங். அவங்க அவர் மேலே முதல்ல என்ன வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையை முதலாவது நம்ம என்ன பண்ணணுமா, ஒரு ஆத்மா கிட்ட சம்பாதிக்கணும். இவங்க கிட்ட நம்ம சொல்லலாம் நம்மளோட பிரச்சனைகளை அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து நம்பிக்கையை சம்பாதிச்ச பிறகு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆண்டவரை குறித்த சத்தியத்தை சொல்ல முடியும். சும்மா வந்துருமா அந்த நம்பிக்கை? அப்படி நம்ம மேலே வைக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக அந்த மக்கள்லாம் இல்லை. அப்போ நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்குது, நம்ம எப்படி வந்து அவங்கள்ட்ட பழகுறோம் அப்படின்ற எல்லா காரியங்களுமே இருக்குது அப்படின்றாங்க. அடுத்ததாக சொல்கிறாங்க, எவ்ரி டிசைபிள் அ மிஷனரி அப்படின்ட்டு. அதாவது டிசைர் ஆஃப் ஏஜஸில், யுகங்களின் வாஞ்சையில் தான் வந்து அம்மையார் எழுதுகிறாங்க. அப்படின்னா ஆண்டவருடைய ஒவ்வொரு உண்மையான சீஷனுமே வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படியாக பிறக்கிறான்னா ஊழியக்காரனாக தான் பிறக்கிறாங்களாம். இப்போ நம்ம ஆண்டவருடைய அன்பை ருசிச்சிருக்கோமா இல்லையா? ருசிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ ஆண்டவருடைய அன்பை ருசித்த நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களுக்கு அந்த அன்பை வந்து கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கும் அந்த அன்பை காண்பிக்கணும்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா? அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க என்னன்னாக்க, ஹீ ஹூ ட்ரிங்க்ஸ் ஆஃப் த லிவிங் வாட்டர் பிகம்ஸ் அ ஃபவுண்டன் ஆஃப் லைஃப் அப்படின்றாங்க. அப்போ அந்த ஜீவ நீரை குடித்தவன் அவனே ஒரு ஜீவ ஊற்றாக மாறுவான். அவன்கிட்ட இருந்து இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம், சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பாங்க அப்படின்றாங்க. நேற்று நைட்டு நம்ம படிக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு புள்ளி இருந்தால் கூட என்ன வராது நம்மக்கிட்ட, என்ன பின்மாரியின் அனுபவம், ஆவியானவருடைய இதுவே இல்லாமல் இருக்கணுன்ட்டு. அப்போ நம்மக்கிட்ட அந்த ஒரு புள்ளி இருக்குதுனாலே நம்ம என்ன பண்ணலைன்னு அர்த்தம், ஜீவ நீரை இன்னும் குடித்து நம்ம அந்த அனுபவத்தை பெறலைன்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கை மாற மாற தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா அடுத்தவங்களுக்கு அந்த அன்பை வந்து கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. சரி, எப்படி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமான்றோம், அந்த ஆத்துமாவை எப்படி நாம் வந்து சந்திக்கிறது, இல்லைன்னா எப்படி அவங்களுக்கு வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா 4 காரியங்களை சொல்கிறாங்க. முதலாவது வந்து என்னென்னா, ஒரு அன்பான வார்த்தை. என்னது? காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்ம அன்பாக மட்டுமேவா இருக்கோம், ஒரே ஒரு குணத்தை மட்டுமே வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய நேரங்கள் அன்பை தவிர எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலைகள் அமைஞ்சிருது. ஒரே ஒரு அன்பான வார்த்தை, அந்த அன்பான வார்த்தை வந்து ஒரு இதயத்தை திறக்கும் அப்படின்றாங்க. அந்த அன்பான வார்த்தை நம்மளோட பிள்ளைகள்கிட்டையோ நம்மளுடைய கணவன் மனைவிட்டையோ இல்லை, வெளியில் ஒரு வெளியாள்கிட்ட கூட
இல்லையா? நம்ம இப்போ பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் போகும்போது நம்ம ஒரு வேளை உட்காந்துட்ருக்கோம், வர்றவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக எழுந்து இடம் கொடுக்கறது நல்ல விஷயம். உங்களால் எழுந்து இடம் கொடுக்க முடியல, உங்களுக்கும் ஒரு கால்வலி, அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட இருக்க பேக்கை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னா அதுவும் கூட ஒரு நல்ல செயல் தான் இல்லையா? அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றாங்க. ஒரு ஜென்யூன் காம்ப்ளிமெண்ட், ஒரு உண்மையான ஒரு பாராட்டு, ஒருத்தங்க ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது அதை உண்மையாகவே பாராட்டுறது. அடுத்ததாக வந்து ஒரு நல்ல வாழ்த்து. நீங்கள் ஒருத்தங்களை பார்க்குறீங்க, அவங்கள பார்த்த உடனே ஒரு சிரித்து ஒரு குட் மார்னிங்னு சொல்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கு இந்த பழக்கம் ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி நம்ம யாராக இருந்தாலும் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா காலையில் பார்த்தாங்கன்னா உடனே குட் மார்னிங்கிறாங்க. நமக்கு தெரியாதவங்க, நம்ம என்னைக்காவது ரோட்டில் நடந்து போகும்போது யாரையாவது பார்த்து குட் மார்னிங் சொன்னால் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம சொன்னால் நம்மளை அவங்க வேறு மாதிரி பார்ப்பாங்க இல்லையா? ஆனால் இது இருக்கணுன்றாங்க. இந்த ஒரு அன்பான வார்த்தை வந்து ஒரு இதயத்தை மாற்றுன்றாங்க. ரெண்டாவதாக, இந்த காலத்தில் நம்ம கையில் வந்து ஃபோன் இருக்குது, தினந்தோறும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க நமக்கு வசனங்கள் வருது, நல்ல நல்ல அருமையான சத்தியங்கள், செய்திகள் சின்ன சின்ன பாம்ப்ளெட்டாக வந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? ஃப்ளையர்ஸ் மாதிரி. எத்தனை பேர் இதை நம்ம ஷேர் பண்ணணும். இந்த காலத்தில் அது ஒரு நல்ல விஷயம். ஒரு சின்ன செய்தி இல்லை ஒரு சின்ன வீடியோவுடைய ஒரு பகுதி, ஒரு துண்டு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ மற்றவர்களுக்கோ நம்ம அனுப்பலாம், நம்மளோட ஸ்டேட்டஸில் வைக்கலாம். இப்படி வைக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு தெரியாது யார் இதை பார்க்குறாங்க என்னன்ட்டு, ஆனால் இங்கேயோ ஒரு ஆத்மா அதை பார்க்கும். அதை பார்க்குறது மூலமாக அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கலாம், அவங்களுடைய மனசில் வந்து ஆண்டவர் பேசுகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் முக்கியமானது ஒரு ஜெபம். தினந்தோறும் வந்து நம்ம என்ன பண்ணணுமா, ஜெபம். அது நமக்காக நம்ம குடும்பத்துக்காக இல்லை, ஒரு ஆத்மாவுக்காகவும். அது ஒருவேளை நான் வேலை பார்க்குற இடத்துல என்னோட வேலை பார்க்குற ஒரு மேடமுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிய வந்தேன்னா கண்டிப்பாக நான் அடுத்த நாள் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும், அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை யாராவது வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, இல்லை தனிமையில் இருக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியர் அண்ட் டியரை இழந்து தவிக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட வீடுகளுக்கு போய் அவங்கள விசிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்டில் வந்து அம்மையார் எழுதுகிறாங்க, ஜெபம், நம்மளுடைய முயற்சி ஜெபம், இந்த ரெண்டு மட்டும்தான் ஒரு மனுஷனோட பிஸ்னஸாகவே இருக்கணுன்றாங்க. இதை தவிர நம்ம மீதி எல்லா பிஸ்னஸும் பண்ணுறோம், கரெக்டாக இல்லையா? இதை தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையாக இருக்கணுன்றாங்க. அடுத்ததாக இதை குறித்து ஏன் பார்க்குறோன்னா, இதுக்கான காலம் வந்து ரொம்ப கடைசி காலமாக இருக்குது. த ஒர்க் இஸ் வெரி அர்ஜென்ட் அப்படின்றாங்க. ஏன்னா டைம் இல்லை. ஆனால் இன்னும் ஆண்டவரை குறித்து அறியாமல் ரட்சிப்பை இழந்து போய் எத்தனையோ ஆத்துமாக்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்களாம். அப்போது அந்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய அன்பை காண்பிக்கிறது, அந்த அன்பை நம்மளுடைய செயல்கள் மூலமாக காமிக்கிறதுக்கான காலம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கிறதுனால அதை உணர்ந்து ஒவ்வொரு அட்வென்டிஸ்ட்டும் வந்து என்ன பண்ணணுமா, ஒவ்வொரு நாளும் நம்ம அன்பை காண்பிக்கக்கூடிய செயல்களை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்னைக்கு எப்படி ஆண்டவர் வந்து பெந்தேகோஸ்தே நாளில் வந்து சீஷர்களுக்கு வந்து ஆவியை கொடுத்து ஒரே நாளில் எவ்வளவோ பேர் எழுப்புதல் பெற்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்னைக்கு கொடுத்த ஆண்டவரால் இன்றைக்கி கொடுக்க முடியாத அளவுக்கு அவரோட வல்லமை சுருங்கிடுச்சான்னு பார்த்தா இல்லை. நம்ம வந்து அதற்கு என்ன இல்லை, தயாராக இல்லாமல் இருக்கும். ஒருவேளை நம்ம எல்லாரும் தயாராகிற பட்சத்தில் நேற்றுக்கு நம்ம பாஸ்டர் எடுத்த மாதிரி கூட அதே மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஆவியின் அபிஷேகம் இந்த காலத்திலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆண்டவர் அதற்காக தான் என்ன பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னா காத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான், என்னென்னா மூமெண்ட் பிகின்ஸ் வித் ஒன் அப்படின்றாங்க. போன வாரம் நம்மளுடைய இதில் வந்து பாடத்தில் வந்து முதல்லே வந்தது ஒரு சீன பழமொழி. ஒரு பெரிய பயணமாக இருந்தாலும் அதனுடைய இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா முதல் அடியில் தான் ஆரம்பிக்குதுன்னுட்டு. அதே மாதிரி இதுவும் அதே தான். ஒருவேளை இந்த சபையில் 20 விசுவாசிகள் இருக்கோம் அப்படின்னா இந்த 20 விசுவாசிகளும் நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஆத்மாவை சந்திக்கணும் அப்படின்றத நமக்கான ஒரு டிவைன் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஆண்டவரே நான் ஒரு ஆத்மாவுக்காவது உங்களுடைய அன்பை குறித்து சொல்லாமலோ உங்களோட அன்பை வெளிக்காட்டாமலோ இன்றைக்கி நான் படுக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் எனக்கு வழியை காமிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணோன்னா ஆண்டவர் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஆத்மாக்களை நம்ம முன்னாடி வந்து என்ன பண்ணுவார், காண்பிப்பார் அப்படின்றாங்க. அப்படி நாம் தினந்தோறும் வந்து செய்யும் பொழுது ஒருவேளை ஆண்டவர் நம்மையும் வந்து என்ன பண்ணுவார், கருவிகளாக பயன்படுத்தி அவருடைய மந்தையில் வந்து மற்றவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நம்மளை வந்து கருவிகளாக பயன்படுத்துவார்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையோருக்கும் நன்றி.